ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராம சமையலில் நாம் இன்றைக்கி ஆட்டுக்காலும் இந்த காய்கறியெல்லாம் போட்டு ஒன்றா ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 6 ஆட்டுக்கால் வந்து 6 எடுத்துருக்குறோம். அதை க்ளீன் பண்ணி தீச்சி மட்டும் நான் சுரண்டிட்டு வச்சுருக்கிறேன். இதை கழுவிட்டு வந்து இதை வந்து இப்போ வெட்டிக்குவோம். வெட்டி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸாக வெட்டிக்குவோம். இதில் வந்து போடுறதுக்காக 2 உருளைக்கிழங்கு, இந்த கத்திரிக்காய் 6 எடுத்து வச்சுருக்குறோம். முருங்கைக்காய் ஒரு வளர்த்தியாக முருங்கைக்காய் 3 எடுத்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம குழம்புக்கு என்ன தேவையோ அதை போட்டு பண்ணி நமக்கு இந்த குழம்புக்கு வந்து நம்ம பட்டை கிராம்பு மசாலா எடுத்துருக்குறோம். ஒரு 8 கிராம்பு எடுத்துருக்குறோம். பட்டை இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம். ஏலக்காய் 3 எடுத்துருக்குறோம். இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம். இஞ்சி அதிகமாக போட்டோம்னா காரம் ஆயிரும். பூண்டு வந்து ஒரு 5 கட்டி சின்ன கட்டி எடுத்துருக்குறோம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஒன்றா தனியாக அரைச்சிக்கணும். இது வந்து தாளிப்பு மசாலா போடுறதுக்காக. தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி இதை வந்து நம்ம கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம், மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம். தக்காளி வந்து ஒரு 10 தக்காளி கிட்ட எடுத்து வச்சுருக்குறோம். குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால. வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் வெங்காயம் இருக்கும், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் உளிச்சிட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பின்னாடி நம்ம கால் தாளிச்சு விடுவோம்ல, அதிலே போட்டுக்கலாம். நம்ம இப்போ எடுத்த ஆட்டுக்காலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துட்டோம். நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அது. இதில் சில இடத்துல வந்து முடி இருக்கும், நீங்கள் அதை பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வெட்டிட்டு வந்துட்டேன் நான். இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது சுடு தண்ணி ஊற்றி கழுவணுன்னு அவசியம் இல்லை, நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டோம். இது 2-3 டைம் சும்மா பச்சை தண்ணி ஊற்றியே நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ குக்கரில் வேக வைக்கலாம். நம்ம இப்போ இந்த ஆட்டுக்காலை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த எடுத்த வெங்காயத்தை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டோம். இதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே இதில் வந்து உப்பு, மஞ்சள், வெங்காயம் அரைச்சி ஊற்றிருக்குறோம். கொரகொரப்பாக தண்ணி வந்து 1/2 லிட்டர் வச்சுருக்குறோம். ஏன்னா அதிகமாக வச்சோம்னா இந்த விசில் வெளியில் வந்துடும். அதை நம்ம இப்போ மூடி போட்டு விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுறலாம். நம்ம எடுத்ததை இந்த பச்சை மிளகா வந்து கீறி விட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டோம். கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 2 வெங்காயம் வந்து தாளிப்புக்காக வெட்டி வச்சுருக்குறோம். எடுத்த தேங்காய், தக்காளி அரைச்சிட்டோம். இதில் இது வந்து இஞ்சி, பூண்டு, பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து காய் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். கத்திரிக்காய் மட்டும் இப்போ தாளிப்பு பக்கமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம் வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ வந்து பாத்திரம் சூடாகிடுச்சு. நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடு பண்ணிட்டோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நான்வெஜ் தான் சமைக்கிறோம். அதுலேயே கொஞ்சம் ஆயில் மாதிரி வரும். கால் கொதிக்க வச்ச வாட்டி பாருங்கள், அது வெந்த வாட்டி நான் ஓப்பன் பண்ணும்போது. அதனால் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த காலை வந்து இந்த சைடு வச்சு விட்டுருக்குறோம் இன்னொரு அடுப்பில். இது வந்து மேலெல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் பெரிய குக்கரில் கூட வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இந்த கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும். இப்போ நம்ம எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலா இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு அரைச்சது. இந்த மசாலா கொஞ்சம் செவந்த வாட்டி நம்ம காய் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா செவந்துருச்சு. நம்ம காய் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் எந்த காய் வேணால் போட்டுக்கலாம். இதேமாதிரி தான் கால் குழம்புலையும் சரி, நம்ம எலும்பு வாங்கி வச்சோம்னாலும் அதுலேயும் சரி, கறியிலையும் சரி, எது வேணால் இந்த மாதிரி எந்த காய் வேணால் நமக்கு எந்த காய் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு கொஞ்சமாக தான் போடுறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த நான்வெஜ்ஜில் போட்டிருக்கிறோம். அதனால் இதில் உப்பு அதிகம் போட்டோம்னா உப்பு கறிக்கும். கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம மசாலா எடுத்து வச்ச பிளேட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாஷ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக, ஏன்னா இந்த காய்க்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ஒரு 100 மில்லி 150 மில்லி அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம இதில் கொத்தமல்லி இலை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம், போட்டுக்கலாம் கட் பண்ணிவிட்டு.
நம்ம இந்த கறியிலையும் போட்டிருக்கலாம், ஆனால் போடலை நம்ம, ஏன்னா அது நல்லா வேகட்டும்னு அது தனியாக விசில் வச்சுக்கலாம். இதில் காயோடு சேர்த்துக்கலாம். இப்போ தான் ஒரு 7 விசில் வந்திருக்கு, இன்னும் 3 விசில் வரணும். அது வரைக்கும் இந்த அடுப்பில் நம்ம இதை தாளித்து விட்டோம். அது வெந்ததையும் இதோட எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காய்கறி தாளித்து விட்ருக்கோம்ல, இதோட இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தக்காளி, அந்த மசாலா இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி ஊற்றிக்கிறேன் அதுலேயே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் பாருங்கள், உப்பு காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன், மிளகாத்தூளும் மல்லித்தூளும். அதனால் எனக்கு சரியாக போயிடுச்சு இந்த காரம். தண்ணியும் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது முட்டை வந்து ஒரு 10 முட்டை போட்டு உளிச்சு வச்சுருக்கிறேன். இது என்னென்னா, கொஞ்சம் வெந்துட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மா ஆஃப் பண்ணிட்டாங்க, வெந்துருச்சுன்னு நினச்சி. அது உளிக்கும் போது தான் தெரிஞ்சு. இது வந்து நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு பின்னாடி போட்டோம்னா சரியாக போயிடும். இது வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அந்த குழம்பு சாப்பிடுவாங்க, அந்த கறியை சாப்பிட மாட்டாங்க, எலும்பு. அதனால் குழந்தைங்களுக்காக இது எடுத்து வச்சுருக்குறோம். இது குழம்பு நல்லா கொதிச்சு வாட்டி நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட காய்கறியும் வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை எடுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா இதாயிரும். நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டதையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரியான இந்த எலும்பு குழம்பு, இந்த மாதிரி கால் குழம்பெல்லாம் எப்போ டாக்டர் வந்து இந்த ஃப்ளாக்சர் அதாவது எலும்பு அடிபட்டுறதில்ல, ஏதாவது ஒரு இதில் எலும்பு முறிவு ஏற்படும்போது இந்த மாதிரி இதை எடுத்துக்க சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கணும்னா நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இந்த ஆட்டுக்காலும் காய்கறி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.